இந்த நாள் நமக்காக கர்த்தராகிய தேவன் தந்திருக்கும் தேவ செய்தியின் தலைப்பு The title that God has given to us for today's message வெற்றிக்கான ஓடுபாதை என்ற 6வது பகுதியில் the part 6 of the message Runway to Success. சத்தியம் என்ற தலைப்பில் நமக்கு தேவ செய்தி நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். The subtitle that we will be meditating upon is Truth. இதற்கு முன்பாக நாம் தியானித்த காரியங்கள் 5 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவதாக We shall recap on what we have been discussing in this particular series over the last 2 weeks. முதலாவதாக ஒவ்வொரு காலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. The first point was glorifying God during trials. இரண்டாவதாக கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஏற்றவர்களாக நடப்பது. Secondly, doing right in the sight of God. மூன்றாவதாக நாம் தியானித்த காரியம் ஆவியில் நடப்பது. Third is walking in the Spirit. நான்காவதாக பிரிந்திருக்கும் வாழ்க்கை. Fourth point was living a separated life. ஐந்தாவதாக போன வாரம் பார்த்த காரியம் விசுவாசம். Last week we discussed faith. நாம் இன்றைக்கு 6வது பகுதியாக தியானிக்க இருக்கும் காரியம் சத்தியம். Today what we will be discussing as part 6 is truth. தேவ வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. The word of God is truth. அதுதான் யோவானில் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தை அது. This is what we see in John chapter 17 verse 17, the words, the very words of Jesus. உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று. The word is truth. ஹalleluya. அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. Thy word is truth. அவர் வார்த்தையாக இருக்கிறவர். He himself is the word. அவரே சத்தியமாக இருக்கிறவர். He himself is the truth. அவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய ஆவிக்குள் நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும் போது as we keep understanding more and more of the word in our spirit, அவருடைய வார்த்தை சத்தியமாக அந்த ஆவிக்குள் வெளிப்படும் போது when the word is revealed in our spirit as the truth, நாம் தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். we are preparing ourselves to start walking according to the word of God. தேவ வார்த்தையின்படி நடப்பது என்றால் Walking according to the word of God, தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பது. walking according to the will of God. அவருடைய சித்தமே அவருடைய வார்த்தையில் வெளிப்பட்டு இருக்கிறது. It is His will that is revealed in His word. இப்பொழுது செக்கரியா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து தொடங்குவோம். We shall start by reading from the book of Zechariah chapter 8 verse 15. என் நாட்களில் எருசலேமும் யூதாவுக்கும் நன்மையை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். So again, have I thought in these days to do well unto Jerusalem and to the house of Judah. Fear ye not. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி பிதாவை தேவ வார்த்தையுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையின் வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நிலைநிறுத்தில் தேவாத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி இந்த தேவாத்தில் இருக்கும் சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை மற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். நாம் செக்கரியா 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்க கேட்ட காரியம் From Zechariah chapter 8 verse 15. 7 நாட்களுக்கும் எருசலேமில் யூதாவுக்கு நன்மையை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். So again have I thought in these days to do well unto Jerusalem and to the house of Judah. Fear ye not. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை போல் நமக்கு இன்றைக்கு வருகிறது. This is revealed to us almost as prophetic word. இந்நாட்கள் என்று சொல்லும்போது இப்பொழுது இருக்கும் நாட்கள் It speaks about in those days. It's talking about these days which we are living in today. அதாவது இந்நாட்கள் எருசலேமுக்கு என்று சொல்லும்போது சபைக்கு. It says in these days to Jerusalem, it signifies the church. கர்த்தர் நன்மையை செய்வதற்காக நினைத்திருக்கிறார். The Lord God Almighty is thinking about doing good. நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். I thought that I should do good again. ஹalleluya. அவர் எப்பொழுதுமே நன்மைகளை செய்யும் தேவன். He's a God who's always doing good in our lives. அவர் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வதற்காக அவர் எப்போதும் நினைத்திருக்கிறார். இந்நாட்களில் in these days
பயப்படாதீர்கள். Do not be afraid. அதாவது நம் சுற்றுச்சூழலை கண்டு பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறார், ஒரு நம்மை ஊக்கப்படுத்துகிறார். The Lord God Almighty today is exalting us, saying, in these days you have no need to fear. நாம் பயப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? What is the reason why we should not fear? கர்த்தருடைய வார்த்தையினால். Because of the word of God. அவருடைய வார்த்தையே நமக்கு ஹalleluya அந்த விசுவாசத்தை தருகிறது. His word gives us faith. அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? What does his word tell us? சபையே உனக்கு நான் நன்மை செய்ய இருக்கிறேன். Church, I'm going to do good for you. என் நாட்களில் உனக்கு நன்மை செய்ய இருக்கிறேன். In these days, in the coming days, I'm going to do good for you. பயப்படாமல் இரு. Do not fear. என்னை விசுவாசி. Believe. இந்த வார்த்தையை விசுவாசி. Believe in my word. என் நாட்களில் உனக்கு நன்மைகளை செய்வதற்காக நான் நினைத்திருக்கிறேன். In these days, the coming days, I'm thinking that I should do good for you again. எரேமியா 29 அதிகாரம் 12வது வசனத்தில் From Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Jeremiah chapter 29 verse 11. For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு முடிவை கொண்டுவதற்கு கர்த்தர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார். Today God is prepared to bring to pass the expectation that you have. நாம் கர்த்தரிடத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. Our faith will be revealed in the expectation that we have of God. கர்த்தர் எனக்காக இதை செய்து முடித்திருக்கிறார், அதுபடி என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்ப்போடு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் Everyone who has an expectation that God will do this for me, that these things will happen in my life. கர்த்தர் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறார். God is performing that in your life right now. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil. இந்த இடத்துல சமாதானத்திற்கு என்றால் செழிப்பிற்காக என்று ஷலோம் ஷலோம் என்று எல்லா நேரங்களிலும் உனக்கு செழிப்பை கொண்டு வருவதற்கு இந்த நினைவுகள் இருக்கிறது என்று சொல்கிறார். The word peace refers to shalom or prosperity in all areas of our life, and these are the thoughts that God Almighty has for each and every one of us. ஒரு விசுவாசி வாழ்க்கையில் நன்மைகளை அவர் கொண்டு வர வேண்டும் என்றால், if goodness has to come into the life of a believer, வார்த்தையின்படி செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், if the prosperity according to the word has to be revealed in our lives, நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். we need to surrender ourselves according to the word of God. நமக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ கர்த்தரிடத்தில், whatever expectation we have of the Lord, how we have an expectation, நாம் எப்படி கர்த்தரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோமோ, how we have an expectation of the Lord, அதே விதமாக கர்த்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்மிடத்திலிருந்து. in that manner God has an expectation from each and every one of us. அந்த அவருடைய எதிர்பார்ப்பை நாம் அடுத்த 2 வசனங்களில் வாசிப்போம். We should understand about his expectation of us for the next 2 verses. சகரியா 8வது அதிகாரம் 16 17 என்ற 2 வசனங்களை வாசிக்கும்போது, We go back to Zechariah chapter 8 verse this time verse 16 and 17. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயத்தீர்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையிடாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verses 16 and 7 from the 8th chapter of Zechariah. These are the things that you shall do. Speak ye every man the truth to his neighbor. Execute the judgment of truth and peace in your gates. And let none of you imagine evil in your hearts against his neighbor. And love no false oath. For all these things that I hate, for all these are things that I hate, saith the Lord. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், the things that
you are supposed to do are as follows. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்னவென்றால், What is the expectation that God has? அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். That each of you, every man, shall speak the truth to each நாம் other. ஒருத்தருக்கு உண்மையை பேச வேண்டும் என்றால் சத்தியத்தின் அடிப்படையில் காரியங்களை பேச வேண்டும். The truth being referred to over here are those words or the truths which have the foundation in the Word of God. தேவ வார்த்தையின்படி காரியங்களை பேச வேண்டும். We need to speak words which are in line with the Word of God. ஒருவருக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது When we speak one to another, நாம் பயத்தை கொண்டு வரக்கூடாது. இன்னொருவருடைய இதயத்தில் we should not bring fear into another person's heart. அவருடைய சத்தியத்தின்படி நாம் விசுவாசத்தை கொண்டு வருகிறோம். However, we should bring faith according to the truth of the Word of God. ஒருத்தர் பேசும்போது When we speak one to another, நாம் அவருடைய இதயத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். we should be people who bring peace in the heart of the other person. ஒருவரோடு நாம் பேசும்போது When we speak to each other, நாம் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். we need to be people who reveal the love of God. சத்தியத்தின்படி நாம் காரியங்களை செய்யும்போது பேசும்போது When we speak things which are according to the truth, இதை தான் நாம் வெளிப்படுத்துவோம். this is what we are revealing. விசுவாசம், Faith. நாம் அவர்களிடத்தில் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். We are speaking or revealing faith, peace and love. தேவ வார்த்தையின் அடிப்படையில் நாம் காரியங்களை பேசும்போது ஒருவருக்கொருவர் நாம் பேசும்போது When we speak things which have the foundation of the truth of the Word of God one to another, மூன்று காரியங்களை நாம் வெளிப்படுத்துவோம். there are three things that we reveal: விசுவாசம், சமாதானம், அன்பு. faith, peace and love. அதற்கு பிறகு உங்கள் வாசல்கள் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். Second half. And let none of you imagine evil. No, 16. உங்கள் வாசல்கள், the gates. Second half of the 16. Execute the judgment of truth and peace in your gates. Yes. உங்கள் வாசல்கள் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். Execute the judgment of truth and peace in your gates. நியாயம் தீர்ப்பது என்றால் What do you mean by judgment over here? நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு எடுப்பது. Taking a decision in every area. ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தாலோ If there is a problem which comes நாம் ஒரு to us, முடிவு எடுக்க வேண்டிய நிலை வந்தாலோ if there is a situation where we have to take a decision, இதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். what is it that we need to base our judgment or decision on? அந்த முடிவில் நாம் தேவ வார்த்தையின் சத்தியத்தின்படி அதில் சமாதானத்தை கொண்டு வருகிற முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to take a decision which is based on the Word of God and which will bring peace into that situation. நாம் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள். We are people who have authority. Yes, கர்த்தராகிய தேவன் நமக்குள் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். The Lord God Almighty has given to each and every one of us authority. அந்த அதிகாரம் தேவ வார்த்தையிலிருந்து சத்தியத்தின்படி வருகிறது. That authority comes from the truth which is in the Word of God. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் முடிவை எடுக்கும் போது When we take decisions based on the truth of the Word of God, உடனடியாக காரியங்கள் வெளிப்படவில்லை என்றாலும் கண்டிப்பாக அந்த முடிவில் சமாதானத்தை நாம் காண இருக்கிறோம். even if things don't happen immediately, most certainly you shall see peace in that area. சமாதானத்தை காணும்போது அந்த இடத்தில் செழிப்பை காண்போம். When peace comes into that area, prosperity comes along with it. வெற்றிக்கான ஓடுபாதை என்ற 6வது பகுதியை நாம் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are right now discussing part 6 of the title One Way to தேவ Success. வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தினால் வரும் வெற்றிகளை பற்றி இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். We are understanding the victories which come from the Word of God. யோசுவா இடத்தில் சொன்ன தேவன், The God who spoke to Joshua. இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த வார்த்தைகள் உன்னுடைய இதயத்திற்குள் நிரப்பி வாய் பேசும்படி நீ ஆயத்தப்படுகிறாய். Prepare yourself to meditate upon the words which come from this particular book. உன்னுடைய இதயத்தில் அதை நிரப்பி When those words fill your heart, அது விசுவாசத்தோடு வாயினால் பேசு. but speak with faith from your mouth. அப்பொழுது நீ எங்கிருக்கிறியோ அந்த இடத்தில் நான் இருந்து உனக்கு வெற்றியும் செழிப்பையும் தருவேன். Then wherever you are, I will come down and I will ensure that you get the victory and the peace. நாம் செய்யும் காரியங்கள் வெற்றியும் செழிப்பும் காண வேண்டும் என்றால் தேவ வார்த்தையின் சத்தியத்தின் அடிப்படையில் தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். If we want to see victory and prosperity in every area of our lives, then we need to ensure that all of our works are based on the Word of God. தேவ வார்த்தையின்படி
போது அது கண்டிப்பாக அது சமாதானம் உண்டு, செழிப்பு உண்டு, வெற்றி உண்டு. When we do things according to the word of God, but our actions are based on the truth, then most certainly we will see victory, peace and prosperity. ஏனென்றால் Why? தேவவாக்கின் சத்தியத்தின்படி காரியங்களை செய்வது அந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கிறார். When you do things according to the word of God, then the Lord God Almighty comes down and performs something in your life. சத்தியத்துக்கு புறம்பாக நாம பொய்யான காரியங்களில் ஈடுபட்டால் அந்த இடத்தில் அந்த வஞ்சனையில் ஈடுபட்டால் அந்த இடத்தில் பிசாசானவன் தான் இருப்பான். However, when we do things which are contrary to the word of God, if there's going to be deceit in our lives, then the devil will be there in that area. பிசாசானவன் தோல்வியை தான் கொண்டு வருவான். And the devil will bring failure. அழிவை தான் கொண்டு வருவான் பிசாசு. The devil will bring destruction. ஆனால் தேவ வாக்கின் சத்தியத்தின்படி காரியங்களை செய்யும் போது However, when we do things which are based on the truth, which is the word of God, கர்த்தராகிய தேவன் நமக்காக உதவி செய்வார். the Lord God Almighty Himself will be our help. அவர் நமக்கு வெற்றியை தருவார், செழிப்பை தருவார், He will bring victory and He will bring prosperity. சமாதானத்தை தருவார். He will bring peace into our அதை lives. நான் அவர் இந்த வார்த்தையில் சொல்கிறார். That is what this word is teaching. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் The things that you have to do. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களிடத்திலிருந்து இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் What God is meaning from these are the things that you have to do is simply that this is the expectation I have. சத்தியத்தின்படி அடிப்படையில் நீ பேசு. Speak things which have the basis in the truth. உன்னுடைய ஒவ்வொரு நியாயத்திற்கும் நீ ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் அது சத்தியம் இருக்க வேண்டும், அது சமாதானம் இருக்க Every வேண்டும். single thing which you, every single decision you make, there has to be my truth and my peace. இரண்டாவது பகுதியில் 17வது வசனத்தை வாசிப்போம். Read from verse 17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான ஆணை மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 17 says, and let none of you imagine evil in your hearts against his neighbor, and love no false oaths, for all these are things that I hate, saith the Lord. இரண்டாவதாக முக்கியமான காரியம் என்ன? The important thing that we have to உன்னுடைய understand. இதயத்தில் பிறருக்கு தீங்கு நினைக்காதே. Do not have any evil thoughts against anybody in your heart. உன்னுடைய இதயம் சுத்த இதயமாக இருக்க வேண்டும். Let your heart be clean. அந்த இதயத்திற்குள் எந்த வஞ்சனையும் இருக்கக்கூடாது. Let there be no deceit in your heart. பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள் என்றால் What does he mean when he says love no false oaths? அதாவது வஞ்சனைகளை நம்பி இருக்காதே. வஞ்சிக்காதே. Do not deceive. நீ தீமையான காரியங்களை நினைக்காதே. Do not think evil. வஞ்சனையை பிறருக்கு செய்யாதே. And do not deceive others. இந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் வெறுக்கிறார். These are things which God hates. உன்னுடைய இதயத்தில் பிறருக்கு தீமை நினைத்தால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். If you want to imagine evil in your heart against somebody else, it is something that God hates. யாருக்காவது வஞ்சனை செய்ய வேண்டும் என்று உன்னுடைய நினைவு இருந்தால், உன்னுடைய இதயத்தில் நினைவு இருந்தால் அதை கர்த்தராகிய தேவன் வெறுக்கிறார். If you have a thought to deceive somebody, it is something that God hates. இந்த வண்ணமான காரியங்களை நீ செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord God Almighty is telling us today not to do such things. உன்னுடைய இதயம் எந்த வண்ணமாக இருக்க வேண்டும்? In what way should your heart be? சுத்த உள்ள இதயமாக. Your heart needs to be a clean heart. இதயத்திற்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டும். And your heart you need to have holiness. அந்த இதயத்திற்குள்ள In that heart சமாதானம் இருக்க வேண்டும். there should be peace. அதுக்கு என்ன? அந்த இதயத்திற்குள்ள என்ன இருக்க வேண்டும்? What needs to be in your heart? இதயத்திற்குள் அன்பு இருக்க வேண்டும். There needs to be love in your heart. பிறருக்கு எதிராக உனக்கு ஒரு வஞ்சனை நினைவு இருக்கக்கூடாது. You should have no thoughts of deceit against anyone. தீமையான நினைவு இருக்கக்கூடாது. There should be no evil thought in your heart. இருக்கக்கூடாது. There should be no bitterness. மன்னிக்காதன்மை இருக்கக்கூடாது. There should be no attempt to deceive. பெருமை இருக்கக்கூடாது. There should be no pride. யாருக்காவது எதிராக அந்த வைராகியம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. There should be no strife and no jealousy. ஹalleluya. இந்த வண்ணமான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். These are all things which do not please God. Instead, these are things which God hates. உன்னுடைய இதயம் சுத்தமுள்ள இதயமாக இருக்க வேண்டும். You need to ensure your heart is clean. தேவ வார்த்தையின் சத்தியத்தின்படி நடக்கிற ஒவ்வொருவருடைய இதயம் சுத்தமுள்ள இதயமாக தான் இருக்கும். Everyone who walks according to the truth which is there in the word of God, each and every one of these people have a clean heart.
கர்த்தரை நம்பி இருப்பவர்களுடைய இதயம் சுத்தமுள்ள இதயமாக இருக்கும். The ones who believe and trust in God Almighty are people who have a clean heart. இது எல்லா காரியங்களும் கர்த்தரால் வாய்க்கும் என்ற இதயத்தில் நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கர்த்தர் தருவார். All those who understand, who know that God, everything which happens in their lives are because God Almighty has done it. Such people will see victory and prosperity in their lives. Matthew அந்த 5வது அதிகாரம் 8வது வசனம். Matthew 5வது அதிகாரம் 8வது வசனம். We should read from the book of Matthew chapter 5 verse 8. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of this verse? இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are pure in their hearts. அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும். Blessing will be filled in their lives. சுத்தமுள்ள இதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் செழிப்பும் இருக்கும். A person who has a pure and a clean heart will see victory and prosperity in their அவர்கள் lives. ஆசீர்வாதத்தை பார்ப்பார்கள். They will see manifold blessings. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They shall see God. அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? தேவனை தரிசிப்பார்கள் என்றால் When it says they shall see God, அதாவது கர்த்தராகிய தேவனுடைய அவருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். the power of God will be manifested in their lives. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தரும் வெற்றிகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். And they will experience the victories which God Almighty Himself will give to them. தேவன் அவர்களோடு இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். They will know that God is with them. அவர்கள் மட்டும் அறிந்து கொள்வதல்ல, It's not only this that they will understand. Not only they will understand it. பிறரும் அவர்களோடு அவர்களை காண்பவர்களும் அறிந்து கொள்வார்கள். இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று. But everyone around them also will know that this is a group of people whom God has blessed. யோசேப்பை நினைத்து பாருங்கள். யோசேப்பை நினைத்து பாருங்கள். And let us remember Joseph. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி என்னவாக இருந்தது? What was the testimony of Joseph? கர்த்தராகிய தேவன் அவரை சாட்சியாக வைத்தார். God made him a testimony. போத்திபருடைய வீட்டில் வேலை செய்யும் போது When he was working in the house of Potiphar, போத்திபர் என்ன செய்ய சொன்னார்? what did Potiphar say? நீ இந்த வீட்டில் இருப்பதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வீட்டில் தங்கி இருக்கிறது. Because you are in this house, I can see that the blessing of the Lord God Almighty is staying in this house and manifesting in this house. யோசேப்பு சுத்தமுள்ள இதயமாக இருந்தார். Joseph had a pure heart. அவன் கர்த்தரை தரிசித்தான். He saw God. பிறர் அவன் கூட கர்த்தர் இருப்பதை அறிந்தார்கள். People around him knew that the Lord was with him. ஒரு அளவு வெற்றியிலிருந்து அடுத்த அளவுக்கு வெற்றிக்கு அவன் கடந்து சென்று கொண்டிருந்தான். He was somebody who went from one level of victory and success to the next. அடிமையாக இருந்தாலும் அந்த இடத்தில் வெற்றி கண்டான். கர்த்தர் இருந்தார். Even when he was a slave in that place, he still saw God still brought the victory for him. சிறையில் இருந்த போதும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். When he was in the prison, God was with him and God lifted him up. அந்த ராஜாவும் என்ன பார்வோ ராஜாவும் என்ன சொன்னார்? What did Pharaoh say? நான் ராஜா என்ற இருக்கையில் மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் நீ தான் எனக்கு எல்லாம், உன் வழியாக தான் எல்லாம் நடக்கும் என்றால் உன்னுடைய தேவன் ஆசீர்வாதத்தினால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். I will be king on the throne alone, but the person who's going to manage everything is you, Joseph, because the Lord God that you worship, that God is the true God. சுத்தமுள்ள இதயமுள்ளவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுவார். God will be manifested in the lives of the people who have a pure heart. அவர்கள் கர்த்தருடைய பராக்கிரம காரியங்களை அவர்கள் காண்பார்கள். They will see marvelous and great things in their lives. அதன் வழியாக அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். And through those things they will see God. கர்த்தரை வல்லமான காரியங்களை காணும் போது கர்த்தரை அவர்கள் தரிசிப்பார்கள். When they see these kind of mighty things in their lives, then they will see God. இன்றைக்கு ஹalleluya இந்த சத்தியத்தில் இருக்கும் வல்லமையை நாம் அறிந்து கொண்டோம். Today we understood the power in truth. சுத்தமுள்ள இதயமாக இருப்பதில் எவ்வளவு வல்லமை என்பதை அறிந்து கொண்டோம். We understood the power that manifests in the lives of people who have a pure heart. நாம் எந்த முடிவை எடுத்தாலும் சரி, No matter what decision we make, அலுவலகத்தில் ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, if it is a decision in our offices, பிசினஸில் ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, a decision with regard to our business, குடும்பத்தில் ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, a decision in our families, நம்முடைய நண்பர்களோடு இருக்கும்
ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, if we have to make a decision as far as our friends are இந்த concerned, முடிவு எல்லாம் தேவ வாக்கின் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். each and every one of these decisions need to be based on the truth of the word of God. அப்பொழுது அது சமாதானத்தை கொண்டு வரும். This alone will bring peace into your life. யாருக்கு எதிராகவும் நம்முடைய இதயத்தில் தீமைகளை நினைக்காமல் இருப்போம். We need to be people who do not have any evil thoughts in our hearts against others. பிறருக்கு வஞ்சனைகளை நினைக்காமல் இருப்போம். We should not have deceitful thoughts in our hearts against சுத்தமுள்ள others. இதயமாக இருப்போம். We will be people who have a pure heart. கர்த்தருடைய வல்லமையான பராக்கிரம காரியங்களை, ஒரு வலதுகரம் காரியம் செய்யும் காரியங்களை நாம் தரிசிக்க இருக்கிறோம். அதன் வழியாக கர்த்தரை நாம் தரிசிப்போம். We shall see great and mighty things the Lord God Almighty is doing in our lives, and through that we shall see God Himself in our lives. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. That you might be blessed. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. That the name of God Almighty will be glorified. எழுந்திருந்து கர்த்தரை ஹalleluya கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. We shall stand up this morning and surrender ourselves to ஜெபிக்கிறோம். God. Let us pray. பிதாவே, ஹalleluya. ஹalleluya. வீட்டில் உடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஆன்லைன் ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஹalleluya நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. ஆசீர்வதியும் ஐயா. ஹalleluya. இந்த வார்த்தையில் வந்த ஹalleluya சத்திய வார்த்தையில் வந்த சத்தியத்தின்படி அவருடைய ஆவிக்குள்ள ஹalleluya சத்தியம் பிரவேசித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக, வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும் என்று ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.